கலைஞர் நூற்றாண்டு நினைவு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, 500 கிராமப்புற பட்டியலின மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்ட MC ராஜா அரசினர் சமூக நல மாணவர் விடுதி, கோட்டூர் மத்திய கைலாஸ் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட புதிய மேம்பாலம், சைதை ஆட்டு தொட்டி வியாபாரிகளின் நீண்ட நாள் கனவை நனவாக்கும் விதமாக கட்டப்பட்டு வரும் நவீன ஆட்டிறைச்சி கூடம், ஆண்கள் பெண்கள் மற்றும் 40 திருநங்கைகளுடன் சற்றொப்ப 800 பேருக்கு மானியத்துடன் கூடிய ஆட்டோக்கள் வழங்கியது, சைதையில் இருந்து 20க்கும் மேற்பட்ட புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவைகள் தொடக்கம், நாட்டிலேயே முதன்முறையாக சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை மெட்ரோ ரயில் ஓடும் சுரங்கப்பாதைக்கு மேல் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி 4 வழி உயர்மட்ட சாலையுடன் கூடிய நவீன மேம்பாலம், உலகிலேயே முதன்முறையாக குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட உள்ள உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம், கோட்டூர்புரத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் மறுகட்டுமான திட்டத்தின் கீழ் 1800 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்கப்பட்டது, இந்தியாவின் முதல் பிரத்யேக மூத்தோருக்கான தேசிய முதியோர் நல மருத்துவமனை, சைதை தொகுதிக்கு பெருமை சேர்க்கும் கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா, முந்தைய 100 ஆண்டுகளுக்கும் மேலான சைதை மருத்துவமனையின் தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு மருத்துவமனையின் புதிய கட்டிடம் சைதாப்பேட்டை மார்க்கெட் அருகில் நவீன வசதிகளுடன் 6 தளங்கள் கொண்டு உருவாக்கி தரப்பட்டது. சென்னையில் முதன்முறையாக பழங்குடியின சமூக மக்களான நெறிக்குறவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களும் பயன்பெறுமாறு இலவச வீட்டுமனை பட்டா ஆணைகள் வழங்கப்பட்டது. எழிலார்ந்த நவீன வசதிகளுடன் சைதை அப்துல் ரசாக் காய்கறி அங்காடி, வரசித்தி விநாயகர் கோயில் தெருவில் மக்களின் பயன்பாட்டிற்காக புதிய சமுதாய நலக்கூடம், சைதாப்பேட்டை வாழைத்தோப்பு திட்ட பகுதியில் நகர்ப்புற ஏழை குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 504 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள், கிண்டியில் உள்ள ஹால்டா சந்திப்பையும் குருநானக் கல்லூரி சந்திப்பையும் இணைக்க 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு புதிய மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டம், கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் சுமார் 160.86 ஏக்கர் நிலமானது தனியாரிடமிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அந்த இடத்தில் 118 ஏக்கர் நிலப்பரப்பில் சுற்றுச்சூழல் பூங்காவும் மழைநீரை தேக்கி வைக்கும் திறன் கொண்ட 6 புதிய நீர்நிலைகளும் அமைக்கப்படும் திட்டம், சைதை தொகுதிக்குட்பட்ட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் முற்றிலும் குளிர்சாதன வசதிகளோடு 1000 இருக்கைகள் கொண்ட கலைஞர் கலையரங்கம், சைதையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வண்ணம் சர்தார் பட்டேல் சாலையை அகலப்படுத்தும் திட்டம், சைதை தொகுதியில் உள்ள விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்ட மாபெரும் கிரிக்கெட் மற்றும் கபடி போட்டிகள், நாகிரெட்டி தோட்டம் அருகில் அடையாற்றங்கரை பகுதியில் குடிசைகளில் வசித்து வருவோருக்கான மறு குடியமர்வு திட்டமாக 1700 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் திட்டம். வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க சென்னை மாநகரின் சிறப்புக்குரிய அடையாளம் சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டையில் இன்றைக்கு மிக சிறந்த மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்திய திராவிட இயல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டங்கள் அனைத்தும் சைதை தொகுதிக்கு வந்தடைய வாக்களித்து வாய்ப்பளித்த வாக்காளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை